நண்பர்களே, இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். திரைப்படங்களுக்கான தடை சரியா சவாலா என்பது பற்றி இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சி நாம் விவாதிக்க இருக்கிறோம். தடைகளை தாண்டி நாளை வெளிவருகிறது விஜய் நடித்த தலைவா படம். மெட்ராஸ் கஃபே என்ற படம் எப்போது வரும் என்பது யாருக்குமே தெரியாத ஒரு புதிராக இருக்கிறது. விஸ்வரூபம் உட்பட கடல் உட்பட பல்வேறு படங்கள் இது போன்ற ஒரு சிக்கலை சந்தித்துக் கொண்டே இருக்கின்றன. நாம் எடுக்கும் படம் திரைக்கு வருமா வராதா என்று தெரியாத தவிப்பில் இயக்குநர்களும் தமிழ் திரையுலகமும் தயாரிப்பாளரும் தவிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே பக்கம் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் இருக்கிறது. கருத்து சுதந்திரம் என்பதற்கான எல்லை என்ன என்பது. வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிவிட்டால் சுதந்திரம் என்பது அத்துமீறல் ஆகிவிடும். சுதந்திரத்துக்கு முழு உரிமை கொடுத்திருக்கக்கூடிய அரசியல் சாசனம் அத்துமீறல்களை அடக்க தவறுவதில்லை. இரண்டுக்குமான வித்தியாசம் என்ன, அதற்கான எல்லை கூட லட்சுமண் ரேகா எங்க இருக்குது என்பது பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். திரைப்படங்களுக்கு தடை சரியா சவாலா என்பதுதான் இன்றைய ஆயுதத்துக்கான தலைப்பு. விவாதத்திற்கு செல்வதற்கு முன்னால் இது பற்றிய தொகுப்பை இப்போது நாம் பார்க்கலாம். தமிழ் திரைப்படத்துறை பல தடைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் எல்லாம் வெளிவருமா என்பது விடை தெரியாத கேள்வியாக தொடர்கிறது. கோடிக்கணக்கில் பணம் போட்டு தயாரிப்பாளர்கள் வாடி வதங்கி கண்ணீர் விடும் நிலைமைகள், யதார்த்தங்களை சமகால சமூக நிகழ்வுகளை சொல்ல வரும் படைப்பாளிகளுக்கு சொல்லனா சோதனைகள், எல்லோரும் ஒரே மாதிரி சிந்திக்க முடியாது, மாற்று கருத்துகளுக்கு களமே இல்லை என்பதும், ஜனநாயகம் மறுக்கப்பட்ட கலைத்துறை என்பதும் சமீப காலமாக தமிழ் படங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கும் சர்ச்சைகளின் சாராம்சமாகும். தடங்கல்களின் வரிசையில் தற்போது தலைவா, மெட்ராஸ் கஃபே ஆகிய படங்களும் சேர்ந்துள்ளன. தலைவா தடங்களுக்கு ஆளானது ஏன்? அரசியல் அதிகார மையத்திற்கான கருவியாக சினிமாவை பயன்படுத்த விளைந்ததன் எதிர்வினையா? சினிமாவில் நிழலோடு வீர சாகசம் புரிந்து கர்ஜிக்கும் கதாநாயகர் நிஜ வாழ்வில் உண்மையில் பிரச்சனை என்ன என்பதை கூட வெளிப்படுத்த துணிவதில்லை என்பதையும் பார்க்கின்றோம். மெட்ராஸ் கஃபே சமகால இலங்கை இனப்பிரச்சனையை அலசும் படம். அந்த படத்தின் கருத்துக்கு உடன்பாடில்லாதவர்கள் மாற்று படத்தை எடுத்து மக்கள் தீர்ப்புக்கு விடலாம். ஆனால் திரையிடவே அனுமதி இல்லை என்பது பாசிசமாகாதா? இவையாவும் படைப்புலகின் பரிதவிப்புகள். அதே சமயம் கருத்து சுதந்திரம் என்பதன் பெயரால் உண்மைக்கு புறம்பானதை வெளிப்படுத்தி மக்களை மூளைச்சலவை செய்வதா? சமூக நல்லிணக்கத்திற்கு சாவுமணி அடிப்பதா என்பது தடை கோரியவர்களின் வாதமாக உள்ளது. ஆம் நண்பர்களை, இன்றைய ஆயுதத்தில் திரைப்படங்களுக்கான தடை சரியா சவாலா என்ற இரண்டு தரப்பையும் தான் விவாதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய சினிமா விமர்சகர் திரு சுபகுணராஜன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரை போலவே இது காங்கிரஸ் பிரமுகரும் தணிக்கை குழு உறுப்பினருமான திரு ராஜசேகர் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் திரு ஆர் கே செல்வமணி அவர்கள் நம்மோடு இணைய இருக்கிறார். உங்கள் இரண்டு பேரும் வரவேற்கிற நண்பர்களே. நான் முதல்ல சுபகுணராஜன் ஆரம்பிக்க விரும்புகிறேன். இது மாதிரி ஒவ்வொரு நம்ம இப்ப சமீபமா பார்த்தது விஸ்வரூபம் பார்த்தோம், கடல் பார்த்தோம், மடிசார் மாமை பார்த்தோம், ஒவ்வொரு படமா இப்ப பார்த்துக்கிட்டே வர்றோம். இப்ப தலைவா மற்றும் இந்த மெட்ராஸ் கஃபே இது மாதிரி படங்கள்லாம் சிக்கல் இருக்கு. இப்படி அடுத்தடுத்த படங்கள் ஒவ்வொரு படமுமே வருமா வராதா? முன்னாடிலாம் ஒரு படம் வருதா வரல, ஃபைனான்ஸ் பிரச்சனை ஏதாவது இருக்கான்னு பார்ப்பாங்க. ஃபைனான்சியர் இந்த மாதிரி பிலிம் எடுக்கக்கூடாது சொல்லிடுவாங்க, லேப்ல சொல்லிடுவாங்க, ஒரு உத்தரவு போடுவாங்க, ஹைகோர்ட்ல கேட்பாங்க. அது மாதிரி மட்டுமே தடை வந்த காலம் போய் இப்போ ஒவ்வொரு இயக்கத்திலையும் கேட்க வேண்டிய ஒரு நிலைமை ஒரு படம் எடுக்கலாமா முடிக்கலாம், கதைக்களம் அமைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய யோசிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? அது தமிழ் சினிமா எப்பயுமே ஒரு 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 விதமான சமூகத்தினுடைய எதிர்பார்ப்பை தூண்டின விதமாக தான் செயல்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. எல்லா காலங்கள்லையும் அது நடந்திருக்கு. ஏன்னா அது ரொம்ப காலமாகவே தமிழ் சினிமாவுக்கு தமிழ் சமூகம் கொடுக்குற எதிர்வினைன்றது ரொம்ப மற்ற சமூகங்களை விட கொஞ்சம் காத்திரமாக இருக்கும். ஆனால் இப்போ சமீபமான நடவடிக்கைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசியலில் சினிமாவை அவங்க சினிமாவை ஒரு ப்ரொமோட் பண்ணுற மெத்தடில், சினிமாவை வியாபாரமாக்குற மெத்தடில் இவங்க சினிமாக்காரவங்க செய்த சில ப்ரோக்ராம்னால ஒரு குழப்பங்கள் உருவாகுது. என்னென்னா அரசியல் தலைமையை நோக்கிய நகர்வு என அது மாதிரியான சில ஐடியாலஜிகளை இவங்க உருவாக்கி சில திட்டங்களை இது பண்ணி, முன்னாடி ரஜினி கொஞ்சம் காலம் சொல்லிட்டு இருந்தா, நான் வருவேன், எப்போ வருவேன்னு தெரியாது, எப்படி வருவேன்னு தெரியாதுன்னு அவர் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தது மாதிரி அடுத்தடுத்து எல்லா நடிகர்களும் கிட்டத்தட்ட அது மாதிரி தங்களுக்கான ஒரு அரசியல் சிம்மாசனத்தை உருவாக்குறதுக்கான ஒரு விதமாக பாதையாக சினிமாவை உருவாக்கணும்னு திட்டம் போடும் போதே இல்ல, அது ஏற்கனவே காலமா இருந்துட்டு வரக்கூடிய விஷயம் தான் இருக்குது. நீங்க ரஜினியை சொல்றீங்க, எம்ஜிஆர் அது மாதிரி ஒரு முயற்சியில் இருந்தவர் தானே. அப்படி முழுக்க நம்ம ஒரு சின்ன வேறுபட விரும்புறேன். எம்ஜிஆர் நேரடியா அரசியல் கட்சியிலேயே இருந்தவர். ஆமா, நிச்சயமா. இல்ல, அரசியல் கட்சியோட இருந்தவர். ஆனா அரசியல் கட்சியோட தொடர்புலையும் அதோட தொடர்ந்து அரசியல் கட்சி உறுப்பினராகவும்
சட்டமன்ற உறுப்பினர். அது மாதிரி அவருடைய கேரியர் வந்து பெரிய லெங்க். அது மாதிரி வந்து இவங்க யாருக்கும் இல்லை. இவங்க நேரடியான சமூக பொறுப்போடு அதை செஞ்சவங்களும் கிடையாது. ஏன்னா அவர் ஒரு கட்சி உறுப்பினராகவும் இருந்து கட்சியினுடைய நடவடிக்கைகளோட இருந்து அவர் தொடர்ந்து அதை செஞ்சதுன்றது மாதிரி இல்லாம இவங்க வந்து இதை வியாபார தந்திரமாக ஒரு பக்கம் பயன்படுத்துறதுன்றது. அப்ப வியாபாரமாக நீங்க ஒண்ணு பண்றீங்க அப்படின்னும் போது வியாபாரத்துக்கு எதிரான ஒரு எதிர் நடவடிக்கை ஒண்ணு வரத்தான் செய்யும். நீங்க வந்து நான் வந்து நீங்க தலைவா அப்படின்னு சொன்னீங்கன்னா தலைவர் இல்லைன்னு இன்னொருத்தர் சொல்லத்தான் பார்ப்பாங்க. நீங்க அதை வந்து இதை சினிமாவா மட்டும் நம்ம இதை பார்த்துட முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா சினிமாவினுடைய முகாந்திரங்களை மீறி நீங்க வந்து புது விதமான ஒரு திட்ட மதிப்பீடோட உள்ள வாரீங்க. ஒரு 100 கோடி 200 கோடி லாபத்துக்காக வந்து நீங்க வந்து ஒரு ப்ரோக்ராம்டா ஒரு சில விஷயங்கள் செய்யும் போது சொன்ன கருத்துக்கள்ல வந்து உங்களுடைய உடன்பாடு என்னன்னு கேட்க விரும்புறேன். அதாவது இப்போ ஒரு சினிமாங்கிறது ஹீரோயிசம் சார்ந்தது. ஹீரோ வந்து ஒரு சுப்ரீம் ஒரு ஆளா ஒரு சாமானியரா இல்லாம ஒரே நேரத்தில் 20 பேர் அடிக்கக்கூடியவனா இருப்பான். நம்ம நடைமுறை வாழ்க்கையில ஒரே நேரத்தில் 20 பேர் அடிக்கக்கூடிய ஒரு தனி மனிதன் நம்ம பார்க்க முடியாத விஷயமா இருக்கும். சினிமாங்கிறது அப்படித்தான் புரிஞ்சப்பட்டு இருக்கு. ஏழைகளுக்கு உதவுறான், நலத்திட்டங்கள் பண்றான், சின்ன பையன் வந்து எம்எல்ஏ வரா, எம்பி ஆரா, மந்திரி ஆரா, முதலமைச்சர் போய் கடத்திட்டு போறாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய படங்கள் நம்ம பார்த்துட்டோம். அப்படிப்பட்ட ஒரு ஹீரோயிசம் சார்ந்ததானே சினிமா. அதை வந்து நம்ம ஏன் சென்சிட்டிவா எடுத்துக்கணும்? இந்த சமுதாயம் சென்சிட்டிவா எடுத்துக்குதா சார்? சினிமா முதலாவது சினிமா வந்து சினிமாவை பார்க்கணும். அதில் ஒரு சீனுக்கும் ஒரு வார்த்தைக்கும் அர்த்தம் கற்பிச்சுக்கிட்டு இந்த படம் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி கற்பனையின் அடிப்படையில் யூகத்தின் அடிப்படையில் ஒரு சினிமாவை தடை செய்வதென்று எனக்கு உடன்பாடு கிடையாது. ஒன்று. இரண்டாவது, ஒரு சினிமா வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியா. இந்த இயக்குனருடைய கற்பனையை சினிமாவில் அவர் தயாரித்து அதை நம்ம மக்களுக்கு வந்து வெளியிட்டு காண்பிக்கிறார்கள். அதை பார்த்துவிட்டு நம்ம சந்தோஷமாக கை தட்டிவிட்டு நல்லா இருந்தாலும் நல்லா இருக்குதுன்னு சொல்ல போறாங்க. நல்லா இல்லைனாலும் 2வது நாளே இந்த சினிமா தடை அது போயிடும். அவ்வளவுதான். சினிமா என்பது நிஜ வாழ்க்கைக்கும் சினிமாவுக்கும் ஒரு நிழல் உலகத்துக்கும் நிஜ உலகத்துக்கும் உண்டான வேறுபாடு தவிர சினிமாவை நம்ம நிஜ வாழ்க்கையில் செய்யவே முடியாது. ஒரு பறந்து நீங்க ஹெலிகாப்டர் பறந்து அடிக்கிறதுலாம் இமேஜின்ல கனவுல நம்ம பண்ண முடியாது. நம்ம விழுந்து கை கால் வந்து உயிர் போயிடும். சினிமா இட்ஸ் a மீடியம் வேர் நீங்க வந்து ஒரு கற்பனைகளை பிடிச்சிருந்தா பாருங்க, பிடிக்கலன்னு விட்டுருங்க. அவ்வளவுதான். அப்படிதான் அதை எடுத்துக்கணும். 2.5 மணி நேரம் we want இது. எல்லாருமே ஸ்ட்ரெஸ்டு வாழ்க்கைங்க. எல்லாருக்கும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்கிறாங்க. வீட்டில் ஸ்ட்ரெஸ்ஸு, வெளியில் ஸ்ட்ரெஸ்ஸு, போகிறான். அவனுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும். அவனுக்கு அதுக்காக ஒரு சினிமா தயார் பண்ணுறாங்க. அவங்க ஒன்று ஒரு வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு பாதிப்பு, ஒரு கற்பனை கதை, நிஜக்கதை, அது சினிமாவாக எடுத்து அவன் தயாரித்து வெளியிடுகிறார்கள். அது நண்பர் சொன்ன மாதிரி அது வந்து வியாபார ஒரு யுக்தி தான் தவிர்த்து இது நிஜ வாழ்க்கையில் நம்ம அதை பயன்படுத்தி நம்ம 10 பேரையோ ட்ரெயின்லேருந்து பறந்து ஹெலிகாப்டர்லேருந்து பறந்துலாம் அடிக்க முடியாது. புரிஞ்சுக்கிட்டேன். நம்மளோட தொலைபேசி இணைப்புல இருக்கக்கூடிய திரு இயக்குனர் ஆர்.கே. செல்வமணி நான் கேட்க விரும்புறேன். ஒரு சினிமாவை பார்க்கணும் அப்படிங்கிறத எல்லாரோட பார்வை. நீங்கள் நிறைய படம் எடுத்தவர். சினிமாவை வந்து எல்லா விதத்தோடும் பொருத்தி பார்த்து வரிக்கு வரி எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சா, இன்னும் குறிப்பா ஆளுக்கு சட்டத்தை கையில் எடுக்க ஆரம்பிச்சா ஒரு திரைப்படத்தை எப்படி வெளியிட முடியும்? நீங்க இயக்குனராக இருக்கக்கூடியவர், உங்களுக்கு சில சொந்த கருத்துக்களும் கூட இருக்கு. திரு செல்வமணி, திரைப்படத்தை திரைப்படமா பார்க்கணுங்கிற கருத்துல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமா திரைப்படத்தை திரைப்படமா மட்டும்தான் பார்க்கணும். ஆனா திரைப்பட தயாரிப்பாளர்கள் திரைப்பட சம்பந்தப்பட்டவங்க தயாரிக்கும் போது அது திரைப்படமா இருக்கு. ஆனா திரைப்படத்தை ஒரு கருவியா பயன்படுத்த சில புனையும் போது அந்த தனிப்பட்ட சுதந்திரம் எங்களுக்கும் வேண்டும்ங்கிறதுதான் விஷயம். இப்போ வந்து ஒரு கருத்தை ஒருத்தர் சொல்லலாம், இன்னொருத்தர் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா அங்கதான் மாறுபட்ட கருத்தே வருது. இதே இப்போ மெட்ராஸ் கஃபே படத்தை எடுத்துட்டீங்கன்னா அந்த திரைப்படத்தையே நான் வந்து சம்பந்தப்பட்டு நான் ஒரு படம் 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருக்கேன். என்னோட படம் வந்து தணிக்கை குழுவால அனுமதி வழங்கப்பட்டு மத்திய அரசால தடை செய்யப்பட்டது. இப்ப எங்க போனாங்க இந்த படைப்பு சுதந்திரம் பற்றி பேசுறவங்க? எங்க போனாங்க? என்ன காரணத்துக்காக என்னோட படைப்பு பறிக்கப்பட்டது? எனக்கு படைக்கப்பட்ட சுதந்திரம் எங்கிட்ட இருந்து பறிக்கப்பட்ட சுதந்திரம் இப்ப இன்னொருத்தர் வழங்குறீங்க. அதாவது அரசாங்கம் தன்னோட கருத்து யாரு இணைந்து கொடுக்குறாங்களோ அவங்க கருத்தை வெளியிடுறதும் தனக்கு மாறுபட்ட கருத்தை வந்து மடக்கிறதுமா, இதுதான் படைப்பு சுதந்திரமா? எல்லாருக்கும் பொதுவா இருக்கணுங்கிறது தான் எங்க கருத்து. படைப்பு சுதந்திரம் இருக்கும் பட்சத்துல அது ஒரு தனிப்பட்ட இனத்துக்கு எதிரானதாவோ இல்ல தனிப்பட்ட சமூகத்துக்கு எதிரானவோ அமையக்கூடாதுங்கிறது ஒரு பொது விதி. ஆனா இந்த படத்துல எல்லா விதமான பொது விதியும் மீறப்பட்டிருக்கு. ஏன்னா இது அரசாங்கம் தன்னோட பிராபகண்டாக எடுத்திருக்க படம். அதனால இந்த படத்துக்கு எந்த விதமான தணிக்கையும் இல்லை. இந்திய அரசையே குறை சொல்லி எடுத்திருக்க இந்த படம். அதுக்கு கூட இந்த படம் ஒத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அது காங்கிரஸை ப்ரமோட் பண்றதுக்காக எடுக்கப்பட்ட படம், தமிழர்களை இழிவு பண்றதுக்காக எடுக்கப்பட்ட படம். அப்போ அந்த படம்
எல்லா விதமான பொது விதிகளையும் மீறி இருக்குங்கிறதா எங்களோட கருத்து. திரு ராஜேஷ், நீங்க இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண விரும்புறீங்க? அதாவது ஒரு 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 படம் எடுக்கும்போது நீங்க நிகழ்கால உண்மைகளை ஒட்டி படம் எடுக்கிறீங்க. ஒரு ரோஜா மாதிரி, ஒரு மும்பை பாம்பே படம் மாதிரி, இல்லாட்டி இந்த படம் மாதிரி, விஸ்வரூபம் மாதிரி நிகழ்கால நிகழ்வுகளை ஒட்டி நீங்க படம் எடுக்கும்போது நீங்க கூடுதல் கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க எதை சித்தரிக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு திரு செல்வமணி ஒரு நல்ல உதாரணம் சொன்னார். அவர் குற்றப்பத்திரிகைன்னு இதே சப்ஜெக்டை மையமா வச்சு இதே கால குறியீடுல ஒரு படம் எடுத்தார். அந்த படம் மத்திய அரசால் தடை செய்யப்பட்டது. எனக்கு பறிக்கப்பட்ட சுதந்திரம், படைப்பு சுதந்திரம் இன்னொருத்தருக்கு வழங்கப்படுறது பாரபட்சமா நீங்க செயல்படுறீங்க தானே காட்டுது அப்படிங்கிறார். அப்போ ஒரு சென்சார் போர்டோ, ஒரு அரசாங்கமோ, ஒரு நிர்வாக இயந்திரம் நடுநிலைமையா செயல்படலைங்கிறது தானே தெரியுது. சென்சார் போர்டு அந்த கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கிறது என்பது அவரே ஒத்துக்கிறார். ஆமா, ஓகே பண்ற குற்றப்பத்திரிகை மத்திய அரசு சரியா செயல்படலன்னு அவர் சொல்றாரு. மத்திய அரசு செயல்பட சொல்ற அந்த மத்திய அரசை அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தில் அந்த முன்னாள் பாரத பிரதமர் தலைவர் ராஜீவ்காந்தியின் அந்த கேஸ் நடக்கிறதுனால இது இட் வில் டேம்பர் அந்த ப்ராசஸ் ஆஃப் அந்த ட்ரையலை இது டிஸ்டர்ப் பண்ணிடுவான்ற ஒரு காரணமாக இருக்கலாம். இது எனக்கு தெரியாது எந்த ரியல் காரணம். சினிமா ஒரு விசாரணை கடை பண்ணி ஒரு பாரத பிரதமர் தமிழக மண்ணில் கொலை செய்யப்படுகிறார். அது யார் கொலை செய்தார்கள் அதை சார்ஜ் ஷீட் போட்டு நீதிமன்றத்தில் இருக்கும்போது மேட்டர் இஸ் சப் ஜுடிஸ். அதுக்கு வேற ஒருத்தர் வேற ஒரு அர்த்தத்தை கொடுத்து அந்த ட்ரையல் ப்ராசஸை கெடுக்க கூடாது என்பது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். இல்ல மெட்ராஸ் கதை படத்திலையும் சரி, குற்றப்பத்திரிகை படத்திலையும் சரி, ராஜீவ்காந்தினோ பிரபாகரனோ விடுதலை புலிகள் இயக்கம்னோ நேரடியான எந்த பெயரும் கிடையாது. எல்லாம் நீங்க ஏற்கனவே சொன்னீங்க ஒரு உதாரணம். படத்தை படமா பார்க்கணும். நம்மளுடைய மண்ணில் தமிழ்நாட்டில் அமைதி பூங்காவாக இன்றும் திகழ்ந்து கொண்டிருக்கும் தமிழகத்தில் ஒரு நாட்டினுடைய பாரத பிரதமராக இருந்த ஒரு ரோஜா மலரை போல இருந்த ஒரு தலைவனை தமிழக மண்ணில் நாம் இழந்தோம். தமிழன் என்ற முறையில் நான் வெட்கப்படுகிறேன். என்ன சொன்னீங்க? ஒரு படத்தை படமா பார்க்கணும், அதை நம்ம சீரியஸா எடுத்து கூட நீங்க தான் சொன்னீங்க. ஆனா மத்திய அரசு சீரியஸா எடுத்த உடனே நீங்க படம் என்டர்டெயின்மெண்ட் படம் வேற, ரியல் லைஃப் ஸ்டோரிய ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் கண்ட்ரியை கொலை செஞ்சு நம்ம மண்ணில் போட்ட விஷயத்தை நீங்க தவறா சித்தரிக்கூடாது என்று சொல்றது ஒரு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கருத்து சுதந்திரம். ஆனால் என்டர்டெயின்மெண்ட், ஒரு பாட்டு, ஒரு டூயட், ஒரு டான்ஸ், ஒரு குத்துப்பாட்டு, ஒரு கானா பாட்டு, அது என்டர்டெயின்மெண்ட், அது சினிமா. அந்த மாதிரி சினிமாவை பாருங்கன்ற நீங்க ஒரு மெட்ராஸ் கதை எப்படி பார்க்கணும்? மெட்ராஸ் கதையை நான் பார்க்கலங்க, குற்றப்பத்திரிகையை நான் பார்க்கல, ஆனா தலைவாவை நான் பார்த்தேன். அதனால இங்க நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, எல்லாத்துக்கும் ஒரு யாட்ஸ்டிக் இருக்குது. காரணம் நிஜ வாழ்க்கை. நான் தந்தி டிவியில உட்கார்ந்து பேசுறேன்னா அதை காமிக்கலாம். தந்தி டிவி டேபிள் கடையில் நான் பேசுறேன்னு காமிக்க கூடாதுல்ல. அதுதான் விஷயம். ஃபேக்ட் should be projected in the right manner. உண்மையை உண்மையாக சொல்ல வேண்டும். ஆனால் கதை இமேஜினேஷனை நீங்க எப்படி வேணாலும் சொல்லலாம். அதான் சினிமா, அது என்டர்டெயின்மெண்ட். ஆனா ஒரு உண்மை சம்பவத்தை தவறாக நீதிமன்றங்களில் வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு உண்மை சம்பவத்தை ஒருத்தர் எடுக்கும் போது ஏன் தவறாக தலைவா ஊட்டி ஒரு கருத்து சொன்னீங்க. அதாவது ஒரு மாதிரி தன்னை முன்னிலைப்படுத்த விரும்புறவங்க அதுக்கான கான்சிக்வன்சஸ் சில சமயம் ஃபேஸ் பண்ணிதான். அது அந்த தலைவா படத்துக்கு நான் அதுல கருத்து சுதந்திரம் பற்றிய எந்த விதமான இதுகளையும் நான் அதுல பார்க்கல. ஏன்னா நாங்க அது கருத்து சுதந்திரம் சம்பந்தமா தலைவால நம்ம பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அதுல சொல்லப்பட்ட கருத்துக்காக எதுவுமே அங்க தடை பண்ணப்படல. அந்த படம் தடைபட்டிருக்கிறதுக்கான காரணங்களும் நம்மளுக்கு தெளிவா இல்லை. ஆனா மெட்ராஸ் கேஃபை பொறுத்தளவில் இவங்க அது சொல்ற கருத்துக்கு முரண்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. சார் சொல்றாரு அது ஒரு அரசியல் தலைவர்களுடைய மரணத்தை ஒட்டி எடுக்கப்பட்டதுனால அது தடைப்பட்டது. அது எப்படி தடைப்படப்பட்ட, அதாவது ஒரு நிகழ்வை எப்படி பார்க்கறது, எப்படி படம் பண்றதுன்றது ஒரு படைப்பாளியினுடைய சுதந்திரம் சார்ந்தது. அதை இவர் சொல்றதுனால இப்படி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்கறதுனால கோர்ட்டினுடைய வழக்கு சட்ட ரீதியாக நடக்க போற விஷயத்துக்கு ஒரு சினிமா என்னைக்குமே ஒரு தடையா இருந்துட முடியாது. ஏன்னா இவர் சுதந்திரமா சொல்றாருனாங்க அது ஒன்றும் ராஜீவ்காந்தியை இப்படி இவங்க கொண்டாங்கன்னு ஒரு நாள முடிவை சொல்ல முடியாத. நீங்க அதுல அவர் சில கேள்விகளை உருவாக்கி இருக்கலாம், சில சந்தேகங்களை பேசியிருக்கலாம், அவ்வளவுதானே ஒழிஞ்சு மற்றபடிக்கு புதுசாக இவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அவங்க எல்லாம் தண்டனைக்கு இப்போ இருக்கிறாங்க. நம்ம நீதிமன்ற விசாரணை பத்தி நம்ம பேசல. நான் என்ன சொல்றேன், அதாவது அந்த கதையை மையப்படுத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்க யாருமே அந்த மாதிரி கேரக்டரை காட்டாட்டாலும் அந்த கதை களம் எதை மையப்படுத்தி இருக்குங்கிறது குற்றப்பத்திரிகை படத்துக்கும் தெரிஞ்சது, இந்த மெட்ராஸ் கேஃப் படத்துக்கும் தெரிஞ்சது. அவருடைய கேள்வி, திரு ஆர் கே செல்வனுடைய கேள்வி என்னன்னா, இதையே வேற டைமென்ஷன்ல என்னுடைய கருத்தோட்டமா நான் அவருடைய கேள்வியை நான் ஒத்துக்கிறேன். என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் படம் அத்தனை முறை தடை பண்ணப்பட்ட போது ஏற்கனவே சந்தோஷ் சிவனுடைய டெரரிஸ்ட்னு ஒரு படம் வந்திருக்கு. என்ன
அது ஒன்றும் அந்த படம் வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரியான ரீதியில் வந்து கிட்டத்தட்ட, அதாவது எல்டிடியை வந்து தீவிரவாத குழுன்னு சொல்லி சொல்றதுக்கு ஒருத்தருக்கு உரிமை இருக்குதுன்றதை நான் ஒத்துக்கிறேன். அதில் ஒன்றும் நம்ம அந்த உரிமையில் நம்ம தடையிட முடியாது. ஆனால் அவங்க சார்பா பேசுறத வந்து தடை பண்ணிட்டு நீங்க வந்து இதை மட்டும் வந்து வாய்ப்பு கொடுக்கறதுன்றது எந்த வழியில கருத்து சுதந்திரமா இருக்க முடியும்? ரெண்டு கருத்தையுமே சொல்லணும்ன்றதுதான் நம்மளுடைய. இது போன்ற கருத்துக்கள், மாற்று கருத்துக்கள் இருக்கும் போது அதற்கு ஒரு தடை கேட்பதும் அது படத்தை வெளியிடக்கூடாது என்று பொதுமக்களும் சமூக இயக்கங்களும் போராடும் போதும் அதில் ஒரு லாஜிக் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இவற்றையெல்லாம் பார்ப்பதற்காகத்தான் இந்த நாட்டில் சட்டம் இருக்கிறது, சென்சார் போர்டு தணிக்கை குழு இருக்கிறது. அவர்களெல்லாம் மீறி ஆளாளுக்கு தனிப்பட்ட முறையில் தடை வேண்டும் என்று கேட்க துவங்கினால் சுதந்திரம் எங்கே போய் நிற்கும்? மீண்டும் ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிற நண்பர்களே. திரைப்படங்களுக்கான தடை சரியா சவாலா என்பது பற்றி இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சி நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு நம்முடைய இணைந்திருக்கிறார் இயக்குனர் திரு ஆர் கே செல்வமணி அவர்கள். திரைப்படத்துறையைச் சேர்ந்த ஒரு முக்கியமான பிரமுகராக இருந்தாலும் அவர் தனிப்பட்ட கருத்துக்கள் கொண்டவர். அவருடைய படம் குற்றப்பத்திரிகை தடை செய்யப்பட்ட போது யாருமே எனக்காக குரல் கொடுக்கவில்லை என்ற ஒரு இயக்கத்தை வெளிப்படுத்தார். இப்போது அவரும் அவர் சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களும் அந்த இப்போ வந்திருக்கக்கூடிய மெட்ராஸ் கஃபே என்ற படத்தை தடை செய்ய வேண்டும் என்று வலுவான குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நான் திரு செல்வமணி அவர்கிட்ட கேட்க விரும்புகிறேன். ஏற்கனவே இடைவேளைக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இது போன்ற விஷயங்கள் சரியா தவறான தீர்மானிக்கிறக்கா சில அமைப்புகள் இருக்கு. திரைப்படத்துறையில் உங்களுக்கு நல்ல அனுபவம் கொண்டவர். உங்களுடைய படத்தை, குற்றப்பத்திரிகை படத்தை வந்து சென்சார் போர்டு தணிக்கை குழு அனுமதித்து அது வரலாம் சொல்லி சொன்னார். ஆனா மத்திய அரசு வேற காரணங்களை காட்டி செஞ்சிருக்கு. தமிழக அரசும் சில சமயங்களில் சில மாதிரி செஞ்சிருக்கு. ஒவ்வொரு மாநில அரசும் அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்க பண்ணிருக்கு. ஆரக்ஷன்ங்கிறது இடஒதுக்கீடு பெற்று ஒரு படம் வந்துச்சு, அது வந்து இந்தியாவில் பல மாநிலங்கள் தடை பண்ணாங்க, அப்புறம் கொண்டு வந்தாங்க. இது போன்ற விஷயங்கள் இருக்கு. இப்ப உங்களுக்கு ஒரு கருத்து மேல, ஒரு படத்து மேல தடை இருக்குது, தடை வேணும் இல்லாட்டி மாற்று கருத்து இருக்குன்னா நீங்க நீதிமன்றத்தை அணுகுவதோ சென்சார் போர்டு அப்பீல் பண்ணுவதோ ஒரு நியாயமான இருக்கும். நீங்கள் யாரோ 4 பேர் கூடி பார்த்து இது மாதிரி இந்த படம் வேண்டாம்னு சொன்னா அது யார் யார்ட்ட காட்டுறது, யார் யார்ட்ட பாக்குறது, அந்த சுதந்திரம் எப்படி முடிவெடுக்க முடியும்? நீங்க வந்து இந்த பிரச்சனையை நீங்க நல்லா அனுபவிச்சவர். நிச்சயமா வந்து இதை நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா திரைப்படத்தை ஆளாளுக்கு வந்து தடை செய்ய கூறுனா வந்து திரைப்படம் எடுக்க முடியாதுங்கிற கருத்து ஏற்கக்கூடிய ஒரு கருத்து. ஆனா அது வந்து மறுக்கல, அது உண்மையும் கூட. சில நேரங்களில் வந்து இந்த திரைப்படம் வந்து இப்ப வெளியாகிட்டு இது தடுக்கக்கூடிய காலகட்டத்துக்குள்ள வந்து இப்ப கத்தியை கையில் எடுத்த உடனே நேரா போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும் அப்படிங்கிற பட்சம் வரும்போது கத்தியை முதல்ல தடுக்கணும், அப்புறமா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போகணும். இது எல்லாத்துக்கும் ஒரே இது வைக்க முடியாது. இந்த படம் என்னன்னு தெரியுது, இப்பதான் தெரியுது. தெரியும் போது இந்த மாதிரி இது உண்மையா இல்லையா, இதுல நாங்கள் எங்களுடைய குரல் உண்மையானதா இல்லையா அப்படிங்கிறது, அதுல நியாயம் இருக்கா இல்லையா, எல்லாத்துக்கும் நியாயம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அந்த நியாயம் வந்து மெஜாரிட்டி மக்களோட நியாயமான்னு பார்க்கணும். மெட்ராஸ் கஃபே படத்தை வந்து நான் திரைப்படத்தை நான் மொத்தமாக பார்த்துட்டேன். பார்த்த பிறகு வந்து ஏதோ ஒரு போர்ஷன் வந்து அதில் வந்து தப்பா இருக்கு அப்படின்னா பரவாயில்ல. அந்த படமே வந்து திட்டமிட்டு மொத்த குற்றத்தையும் முன்னடக்கி அந்த படத்தை எடுத்திருக்காங்க. ராஜீவ்காந்தி அசாசினேஷன் எடுக்க தப்பு இல்லை. இந்த இந்திய அரசு 2 அமைப்புகள், ரா ஒரு அமைப்பு, இன்னொரு ஐபி அமைப்பு, இது மாதிரி அமைப்புகள் இலங்கையில் ஏற்பட்ட அனைத்து குழப்பங்களும் இவங்க தான் காரணம். ஒரு அமைப்பும் ஒரு குழுவை உருவாக்கி 2 பேரையும் மோத விட்டாங்க. அப்ப இலங்கை அரசாங்கமே இப்ப இதுக்கு பிரச்சனை இல்லை, இந்த இந்தியா தான் இதுக்கு காரணம்னு படம் எடுத்திருக்காங்க. இதை இந்திய அரசு அனுமதிக்குது. இப்படிதானே பல தமிழ் இயக்கங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்திய அரசு மறுத்து இருக்கு. அப்ப இது சரியா? இப்ப காமிச்சது சரியா? சினிமாக்கெல்லாம் அரசு பதில் சொல்ல ஆரம்பிச்சா நம்ம வந்து சினிமா எப்படி எடுக்க முடியும்? அதான் வந்து கற்பனை கதையில கதை அமைப்புல வந்து வேற ஒரு இருக்கு, இந்த பேர் இல்லாம இது போன்ற அமைப்பு அப்படின்னு பரவாயில்ல. இது ரா அப்படின்னு அந்த நேம் போர்டோட காமிக்கும் போது இது உண்மைன்னு அதாவது வந்து என் படத்தை தடை செய்ய மத்திய அரசு சொன்ன காரணம் கற்பனையும் உண்மையும் பின்னி பிணைஞ்சிருக்கு. எது கற்பனை எது உண்மைன்னு தெரியல. ஆனா இதுல அவங்களுக்கு தேவையான கற்பனையும் உண்மையை பின்னி பிணையும் போது அது போல இருக்கு. நீ வந்து ஒரு படத்தை எடுக்கிற, மெட்ராஸ் கஃபேன்னு பேர் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ பேர்லயே ஒரு குற்றத்தை உருவாக்குற நீ. நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதை நான் தொடர்ந்து அவர்கிட்ட கொண்டு போறேன். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேட்கறது, அதாவது இதை தடை செய்யறதுக்கு சென்சார் போர்டு இருக்கு, அரசு இருக்கு, நீதிமன்றம் இருக்கு. இது வந்து நீங்கள் எடுத்துக்கொண்டால் என்ன அர்த்தம்? இது அரசே எதிரி அப்படிங்கிறதா எங்களுடைய குற்றச்சாட்டு. இது அரசே திட்டமிட்டு இதனுடைய உண்மையான தயாரிப்பாளர் ராஜபக்சேவாகவும், இதன் உண்மையான இயக்குனர் சோனியா காந்தியாகவும், இதன் உண்மையான அரசு வந்து ஒரு பக்கமா சாரா செயல்படுதுங்கிறது ஒரு தூண்டுதல் இருக்கு உங்களுடைய சந்தேகம். சென்சார் போர்டு கண்டுக்கலங்கிறது உங்களுடைய கருத்து. நீதிமன்றம் இருக்குதே, நீதிமன்றத்துக்கு போகும், நீதிமன்றத்துக்கு போவோம். அதுக்குள்ள அதுதான் இப்ப நான் சொல்றேன். அதை விட்டுட்டு நீங்க படத்தை வெளியிட விட மாட்டோம் அப்படின்னு சொல்றது, ஒரு திரையுலக பிரமுகரா இருந்துகிட்டு படத்தை வெளியிட விட மாட்டோம் சொல்லி ஒரு கருத்தை பிரதிபலிக்கிறது எப்படி சரியா இருக்குங்கிறது என்னுடைய கேள்வி. நான் அதுதான் நான் சொன்னேன். நீ நீதிமன்றம் போறோம், நீதிமன்றத்தை முடிவு எடுத்த பிறகு நீ அப்புறம் திரையிடு.
இப்போ தடை வாங்கலாமே, நீங்க யாரு கேட்க போறா? உங்களுக்கு ஒரே நாள் உங்களுக்கு தெரியாதா ஒரு ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்துல எவ்வளவு படங்கள் வந்து லேப்ல வந்து நீ ஃபிலிம் கொடுக்கலாம்னு சொல்லி எவ்வளவு படங்கள் ஒரு நிமிஷத்துல தடை வாங்கியிருக்கீங்க? அப்ப ஏன் இப்ப பண்ணக்கூடாது? நீதிமன்றம் இருக்கு, நீங்க படம் பாக்குறீங்க கேக்குறீங்களா, உங்களுக்கு சந்தேகத்தை நீங்க நேரம் நீதிமன்றம் போயிருக்கலாமே. போயிருக்கலாம், நிச்சயமா போயிருக்கலாம். ஆனா இது போன்ற காரணங்களுக்காக உடனே எந்த படம் வந்து தடை செய்ய இயலாது அப்படிங்கிறது நாங்க அனுபவத்துல தெரிஞ்சுக்கிறோம். அதாவது அவர் சொல்ற பாயிண்ட்ல ரெண்டு விதமா ஒண்ணு பாருங்க, அவர் என்ன கேக்குறாரு, ஏன் படத்தை தடை பண்ண, இந்த படத்தை நீ அனுமதிக்கிற, அப்ப என்னுடைய வித கருத்து சொல்றதுக்கு உனக்கு அனுமதி இல்லைன்னு சொல்ற, அதே விஷயத்தை இன்னொரு விதமா சொல்றதுக்கு அனுமதிக்கிற அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். இதை வந்து அவரே கேட்கிற இன்னொரு பாயிண்ட். அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? என்னுடைய கேள்வி என்ன, திரு செல்வமணி வந்து என் படத்தை தடை வச்சது எப்படி தப்போ அதே மாதிரி இந்த படத்தை தடை வச்சது சரின்னு சொல்லிருக்கணும். ஏன்னா என் படம் தடை வச்சது, ஆனா அந்த படம் தடை வைப்பீங்கிற இந்த ரெண்டு ஒரு முரண்பட்ட கருத்து நீங்க கண்டிப்பான முரண்பாடு இருக்கு. அதுல என்னன்னா பெரிய முரண்பாடு. நான் உண்மையாவே அவர் சொன்ன போது முதல்ல அந்த கருத்து சொல்லும் போது நான் அதை ஆதரிச்சு தான் சொன்னேன். இவர் படத்தை தடை பண்ணது எவ்வளவு பெரிய குற்றமோ அதே மாதிரிதான் அவங்க தடை போடுறதுன்றதுதான் என்னுடைய கட்சி. எப்படின்னா இப்ப அவங்க தடை பண்ண சொல்றதும் வந்து ரொம்ப நியாயமான விஷயம் கிடையாது. ஏன்னா இதுக்கு ரெண்டு பகுதி இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு கிரியேட்டிவ் எபிலிட்டியை வந்து நம்ம வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்து கிட்டத்தட்ட இப்ப ஈழத்துல வந்து நடந்து நிகழ்ந்து அந்த சோகம் எல்லாம் முடிஞ்சு நம்ம எல்லாம் கிட்டத்தட்ட அது முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமான ஒரு காலத்துல வந்து இந்த படத்தை எடுத்து இந்தியா முழுவதும் மற்ற பகுதி முழுசும் வந்து ஒரு கருத்தை வந்து அந்த படம் சொல்லி முடிஞ்சிருச்சு. இனி தமிழ் சமூகத்துக்கு அதை சொல்றதுனால மட்டும் என்ன மாறிட போகுது? எந்த விதமான புது மாற்றத்தையும் அது உருவாக்கிட முடியாது. நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, தமிழ்நாட்டுல பொறுத்த அளவுக்கு தமிழ் சினிமாக்களுடைய தாக்கம் அதிகம். அவங்க வந்து வெறும் சினிமா மட்டும் பார்க்காம அதை கொஞ்சம் இன்னும் கூடுதலா பொறுத்து பார்க்க நீங்களே ஆமா, அதுதான் அவங்களுடைய கவலையா இருக்கு. இந்த கவலைப்படுறதுக்கு நம்மளுக்கு நம்ம எமோஷனலான விஷயம் சார். நம்மளை பொறுத்தளவுல ஈழம்ன்றது வந்து எமோஷனலான விஷயம். அது எவ்வளவு பெரிய கருத்து. ஈமன்னு வந்து காங்கிரஸ்காரங்களுக்கே கூட வந்து உள்ளார்ந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்ற போது வந்து எல்டிடி தோத்ததை பற்றி ஒரு பெரிய சோகம் எல்லாருக்குமே இருக்கும். காங்கிரஸ்காரங்களுக்கு அவங்களுக்கே இருக்கும். நான் உண்மையாக சொல்றேன், உள்ளார்ந்து ஒரு தமிழ் அடையாளத்தை தனக்குள்ள வச்சிருக்கிற எந்த சம்மேளனுக்கும், தமிழ் காங்கிரஸ்காரங்களுக்கு தமிழ் அடையாளத்தை உள்ள வச்சிருக்கிற எல்லாருக்கும் வந்து அது சார்ந்த ஒரு சோகமோ ஒரு இழப்போ நிச்சயமா வந்து நம்ம ஃபீல் பண்றோம். அது வந்து அவங்க பிரைவேட் ஆர்பிட் பண்ணுவாங்க. ஒரு கட்சிக்குள்ள இருக்கும்போது அவங்களால சொல்ல முடியாது. அப்படி இருக்கிற ஒரு சமூகத்துக்குள்ள ஒரு மெட்ராஸ் கேப்ன்ற ஒரு படம் வந்து என்ன மாற்றத்தை உருவாக்கிட முடியும்? அது மட்டும் இல்ல, சின்ன சார் சொல்றது எனக்கு உண்மையாவே மெட்ராஸ் கேப் படம் பார்க்கல. அதனால ஆனா அவர் சொல்ற ஐடியாவை கேட்டாக்க அது நல்ல படம் மாதிரி தெரியுது. எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுதான் இந்திய அரசாங்கம் உருவாக்கின முரண். அங்க இருக்கிற மக்களை வந்து அப்படி பிரிச்சு போட்டு அங்க குழுக்களை வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு எதிராக மாற்றி ஒண்ணு வந்து முரண்பட வச்சு சொன்னது அவங்கள்ட்ட கேட்கிறேன். காங்கிரஸ் கட்சி வந்து மத்திய அரசுக்கு அவங்க குற்றப்பத்திரிகை படம் வந்து தடை செய்தது மத்திய அரசு. அதே சமயம் இப்ப காங்கிரஸ் கட்சி சொல்லிட்டு இருக்க விஷயம், நாங்க போர் நடத்தல அவங்க நடத்தக்கூடிய போர் அப்படின்னு. இங்க இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள்லாம் சொல்லிட்டு இருந்த குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த போரை நடத்தியதே காங்கிரஸ் கட்சி மத்திய அரசு தான். இவர்கள் சொல்லும்போது கடுமையான கண்டனமும் எதிர்ப்பும் தெரிவித்துக் கொண்டிருந்த மத்திய அரசும் காங்கிரசும் இப்போது இதை மையப்படுத்தி ஒரு படமே வந்த போது அப்படி சம்பவமே நடக்காத மாதிரி அமைதியா இருக்கிறது வந்து எப்படி சரி? இல்ல, அது எப்படி அலோவ் பண்ணுங்க? முதலாவது ஒரு விஷயம் தெளிவுபடுத்த விரும்புறேன். நான் வந்து தமிழ்நாட்டில் பிறந்து, எங்க அப்பா தமிழ்நாட்டில் பிறந்து, எங்க தாத்தா தமிழ்நாட்டில் பிறந்து, எங்க கொள்ளு தாத்தா நான் தமிழ்ன்றதுல எந்த ஆணித்தரமான தமிழ் காங்கிரஸ்காரன் சொன்னதுனால சொல்றேன். நான் முதலில் நான் தமிழன், அப்புறம் காங்கிரஸ்காரன். ஈழத்தில் நடந்தது மிகப்பெரிய கொடுமை. ராஜபக்சே பண்ணது தவறு. அதை கேட்க வேண்டும், தட்டி கேட்கணும், எல்லாம் கரெக்ட். அதுக்காக ஒரு தீவிரவாதமோ ஒரு விடுதலை புலிகளோ எல்டிடியோ வந்து நல்லவங்கன்னு சொல்றது நான் ஒத்துக்கவே மாட்டேன். எந்த காலகட்டத்திலும் ஒத்துக்க மாட்டேன். அரசியல் எல்லாரும் ஏத்துக்கிறாங்களா? 8 கோடி தமிழர்களும் 7 கோடி தமிழர்களும் நிச்சயமா நான் சொல்ற கருத்து ஆதரிப்பாங்க. விடுதலை புலிகள் ஒரு குறிப்பிட்ட ஒரு பாக்கெட், ஒரு 5000 பேர் 10,000 பேர் சொல்றதுனால எல்லாரும் தலைவனாக முடியாது. ஒட்டுமொத்த மக்கள் ஓட்டு போட்டா ஒரு தலைவனை உருவாக்க முடியும். அப்படிதான் எல்லா நாடு ஃபுல்லா அப்படிதான் நடக்குது. ஒரு பாரத பிரதமர் 110 கோடி ஜனங்கள் தேர்ந்தெடுத்தாங்க. ஒரு படம் வரும்போது ஏன் கண்டிக்கல, ஒரு வார்த்தையோட பேசல? காங்கிரஸ் எப்பவுமே இலங்கையில் இப்பொழுது கூட 1000 கோடி அங்க வந்து பணம் கொடுத்து மக்களுக்கு கிடையாது. திரும்பி அங்க போனா நீங்க தான் கடுமையான பாதிப்பு உள்ளாவீங்க. அது வேண்டாம். இல்ல, நம்ம வந்து இலங்கை பிரச்சனை பத்தி பேசல. படத்துக்கான சுதந்திரம் எங்க இருக்குது அதுதான் நான் சொல்ல வரேன். படத்துக்கான சுதந்திரம் காங்கிரஸ் ஆட்சியில் தான் நிறைய இருக்குது. மற்ற ஆட்சியில் இவ்வளவு சுதந்திரமா நீங்க பேசிட முடியுமா?
பறையாற்ற முடியுமா? இவ்வளவு கருத்து சொல்லிட முடியுமா? காங்கிரஸ் ஆட்சியில எல்லா விதமான படங்களும் தடையின்றி சென்சார் போர்டு மெம்பரா ராஜசேகர் என்னோட படம் தடை செய்யப்பட்டது காங்கிரஸ் ஆட்சியில தான். உங்க அந்த படத்தை நான் பார்க்காத அவருடைய கருத்து சுதந்திரம் தடைப்பட்டது இண்டிவிஜுவலா அவர் நினைக்கிறாரு. ஆனா கருத்து சுதந்திரம் தடை செய்வது தவறு. என்னுடைய கருத்து இதே இந்த படத்தை தடை செய்ய வேண்டும். ஏன் மெட்ராஸ் கஃபே எனக்கு ஒரு கண்ணு போனா மத்தவங்களுக்கு 2 கண்ணு போகணும்னு நினைக்கிறோமா? அவர்கிட்ட கேட்போம். அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து உங்களுக்கு அதாவது குற்றப்பத்திரிகை படத்தை நான் பார்க்கல, அதனால சொல்ல விரும்பலன்னு சொல்றீங்க. ராஜீவ கொண்டது யார்? நீங்க பாத்தீங்களா? நான் பார்த்தேன். எவர் பார்த்தா? யாரும் நம்ம பார்த்தோமா? சப்போர்ட் யாரும்? அப்ப சில அது படத்தோடைய இயக்குனர் அங்க இருக்கிறாரு. நீங்க அதை பார்க்கலன்னு சொல்லி நீங்க வந்து உங்களுடைய இயக்குனருக்கு வந்து அவருடைய கருத்து சொல்றது சுதந்திரம் முழுசா இருக்குது. அது அவர் கருத்து சுதந்திரம். அவர் கண்டிப்பா அந்த கருத்து சுதந்திரம் பறிக்கப்படக்கூடாது. அதுல எனக்கு உடன்பாடு இருக்கின்றது. ஆகையால் அதை எந்த ரிலீஸ் ஆகல, அதனால நான் இந்த படத்தை ரிலீஸ் ஆக விட மாட்டேன்னு சொல்றது தப்பு. நான் என் படம் ரிலீஸ் ஆக அதனால தடை செய்யப்படணும் நான் கோரவே இல்லை. ஏன்னா என் படம் ரிலீஸ் ஆனாத பிறகு டெரரிஸ்ட் ஒரு படம் வந்தது. அதை வந்து ராஜீவ்காந்தி அந்த ரெசர்ஷன் பண்ண எடுத்தாங்க. அதில் எந்த படமும் நான் வந்து தடை செய்ய கோரவே இல்லை. ஏன்னா அது ஒரு உண்மை நிகழ்ச்சி எடுத்தாங்க. அதில் யாரையுமே மையப்படுத்தாமல் யாரையும் எதிர்க்காமல் ஒரு உண்மையை எடுத்தாங்க. அதனால அதை நான் இது பண்ணல. மெட்ராஸ் கஃபே வந்து நான் வந்து ஒரு இயக்குனராக இல்லாமல் ஒரு தமிழனாக பார்க்கும்போது இந்த படத்தை முதல்ல ராஜசேகர் பார்க்கட்டும். இதில் என்ன குற்றம்னா, அப்படின்னா நீங்கள் ஆர்எஸ்எஸ் வந்து மகாத்மா காந்தியை கொண்டது ஆர்எஸ்எஸ் படம் எடுங்க, இந்த இந்திரா காந்தியை கொண்டது பஞ்சாபிகள் படம் எடுங்க. நீங்க இந்திரா காந்தியை கொண்டது வந்து பஞ்சாபிகளை கொண்டாங்க, ஒரு தீவிரவாதி கொண்டா. அப்படிதான் நம்ம காமிக்கணும். 21 வருஷம் கழிச்சு அந்த சம்பவத்தை மறந்து மறுபடியும் நம்ம ஒன்னோட ஒன்று இணையும் போது மறுபடியும் நீ இந்த காயத்தை கலறி அது மக்களை கூறுபட வேண்டிய அவசியம் என்ன? அதனோட உள்நோக்கம் என்ன? அதுதான் இப்ப என்னோட கேள்வி. படத்துடைய உள்நோக்கம் வந்து மிகப்பெரிய கேள்வியா பார்க்கப்படுது. இந்த படத்துடைய முக்கியமான பெருமான புறத்துக்கு ஜான் ஆப்ராம் அவர்கள் இலங்கை அதிபர் ராஜபக்சேவோடு சந்திப்பு நடத்தியிருக்கிறார். அதன் பிறகுதான் இந்த படம் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதற்கான காரணம் என்ன? அந்த சந்திப்பினுடைய உள்நோக்கம் உண்மையானதுதானா? விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. மீண்டும் ஆயுதத்து நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிற நண்பர்களே, திரைப்படங்களுக்கான தடை சரியா சவாலா என்பது பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் திரு சுபவனராஜன் அவர்கிட்ட கேட்க விரும்புகிறேன். சென்சார் போர்டு அனுமதிச்ச படங்கள் தடை செய்யப்படுது. சென்சார் போர்டு அனுமதிச்ச படங்கள் அரசால் தடை செய்யப்படுது, சில சமயம் வந்து பொது குழுக்களால் தடை செய்யப்படுது. இப்போ சென்சார் போர்டுங்கிறது என்ன செய்யுங்கிற எல்லாருக்கும் ஒரு குழப்பம் ஏற்பட்டு போகுது. அவங்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட படங்கள் அரசால தடை செய்யப்படுதும், அவங்களால் அங்கீகரிக்கப்பட்ட படங்கள் குழுக்களால் தடை செய்யப்படுதும். அப்ப அந்த அமைப்புல ஏதாவது மாற்றம் கொண்டு நினைக்கிறீங்களா? அவங்க வந்து தவறான திசையில் செயல்படுறாங்களா? பக்கத்துல ஒரு சென்சார் போர்டு ஏற்கனவே இது தொடர்பான ஒரு விவாதம் நடந்துகிட்டே இருக்கு. என்னன்னா, சென்சார் போர்டை வந்து மத்திய அரசு வச்சுக்கிறதா இல்லாட்டி மாநில அரசுகளுடைய அதிகாரத்து வரம்புல கொண்டாடுறதா அப்படின்னு ஒரு சின்ன விவாதம் ஒன்று நடந்துட்டு இருக்கு. இது இந்த மத்திய அரசினுடைய அதிகார வரம்புக்குள்ள இருக்கிறதுனால தான் வந்து இந்த தடைன்றதே முதல்ல வந்து இந்த அரசாங்கம் ஒரு படத்தை தடை பண்றதுன்றதே முதல்ல அர்த்தமில்லாத ஒரு விஷயம். என்னன்னா, முதல்ல நீங்க வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியா ஒரு சென்சார் போர்டை உருவாக்கிட்டீங்க. அவங்க கிளியர் பண்ண படத்தை ஒரு சினிமாவை வந்து நீங்க எப்படி ஒரு அரசாங்கம் என்ன காரணம் கொண்டு வெவ்வேறு சார் படத்தை வந்து தடை பண்ணாங்க? உங்களுக்கு உடன்பாடு இருக்கா? அரசாங்கம் ஒரு படத்தை தடை செய்யக்கூடாதுங்கிறது சரி அப்படின்னு மிகச் சரியான எண்ணம். ஆனா இந்தியாவில் அது நடக்காது. டேம் ட்ரிபிள் லைன் ஒரு படம் வந்துச்சு, தமிழ் அரசு தடை பண்ணுச்சு. டாவின்சி கூட ஒரு படம் வந்துச்சு, அதை தமிழ்நாட்டில் தடை பண்ணாங்க. அப்ப வரவேற்றீங்களா, எதிர்த்தீங்களா? அது வரவேற்கலாம், எதிர்க்கிறீங்களா? அதெல்லாம் வந்து ரொம்ப அடிப்படையா ஒரு குழப்பமான அரசியல் நிலைப்பாடு சார். ஏன் சார் நீங்க அதே தான் சார் அவரும் சொல்றாரு? தடை பண்ணா அது வந்து சரி. எல்லா விதமான தடைகளுக்கும் எதிராக தான் சார் நான் சொல்றேன். நான் வந்து எல்லா விதமான தடைகளுக்கு டேம் படம் வந்தாங்க என்ன நடந்துரும்? நான் என்ன சொல்றேன், டேம் படம் ஒரு படமா? டேம் படம் நம்ம ஊர்ல இருந்து 20 கிலோமீட்டர்ல ஓடினதுனால நம்ம ஒன்றும் பாதிக்கப்படாம என்ன பாதிப்புகள்லாம் தடுத்துட்டோமா உள்ள ஓடுறதுனால மட்டும்? 20 கிலோமீட்டர் தள்ளி அந்த படம் ஓடத்தான் சார் செஞ்சிச்சு. பாலக்காட்டில் ஓடிட்டு இருக்கும்போது கோயம்புத்தூர்ல என்ன நடந்துரும்? இல்லைக்கு நான் என்ன சின்ன விசுரூபத்தை வந்து இதுல இப்போ நம்ம திருப்பதியில ஓட விட்டு இங்க தடை பண்ணி என்ன பண்ணோம்? அதனால வந்து இந்த படங்களை தடை பண்றதுன்றது வந்து அந்த கருத்து சீப்பாகிறதுக்கு இல்லாட்டி வந்து நீங்க வந்து அந்த கருத்தை உள்ள கொண்டு வர்றதுக்கே தடைன்ற ஒரு கருவியை தானே நீங்க பயன்படுத்துறீங்க. நீங்க உண்மையை சொன்னாக்க வந்து டேம் அவ்வளவு பெரிய படமா நான் டேம் படத்தை பார்த்தாக்கும் உண்மையாவே அப்படி ஒரு படம், அந்த படத்துல எந்த விதமான பெரிய விஷயத்தையும் அவர் சொல்லிடவும் இல்லை. அது அவர் வந்து ஒரு அச்சத்தை உருவாக்குற ஒரு செய்தியை சொல்லியிருக்காருன்றதை தவிர நம்ம ஒன்றையும் கண்டுபிடிக்கல. இப்படி டாவின்சி கோடெல்லாம் சுத்தமா வந்து ஒரு அடிப்படையே இல்லாம செஞ்ச ஒரு தடை. அரசாங்கத்துக்கிட்ட இப்படி ஒரு முதல்ல அரசாங்கத்துக்கு இப்படி தடை பண்ற ஒரு அதிகாரத்தை கொடுக்கறதே தப்புன்ற அளவுக்கு தான் யோசனை பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா இப்படி ஒரு கிரியேட்டிவ் ஸ்பேஸ்ல ஒருத்தர் ஒர்க் பண்ற ஒரு விஷயத்த இப்ப
இப்ப 2வது உலக போற நாளைக்கு உங்களை மையப்படுத்தி ஒருத்தர் படம் எடுத்து விட்டான் அப்படின்னா நீங்க தடை கேட்டு போக மாட்டீங்களா? அந்த மாதிரி என்னை வந்து அது அந்த கருத்துக்கு எதிராக இப்ப என்னை பற்றி எடுக்கிறாங்க. இப்ப நான் வந்து ராஜீவ்காந்தி கொலையை பற்றியே வந்து இது ஒரு படம் செல்வமணி சினிமாக்காரர் சார், அவர் 100 படம் எடுப்பார் சார். நான் சினிமாக்காரன் கிடையாது சார், நான் படம் எடுக்க முடியுமா சார்? ஒருத்தரும் வந்து படத்துக்கு படம் போட்டி போட்டு படம் எடுத்துக்கிட்டு இருந்தா அடுத்த வேலையை பார்க்க மாட்டாமா சார்? இல்ல நான் வந்து அதுக்காக வந்து படங்களுக்கு படங்களாலதான் பதில் சொல்லணும்னாலாம் நான் சொல்லல. ஆனா என்ன சொல்றேன்னா, ஒரு படம் வந்து சமூகத்துக்குள்ள அதனுடைய விவாதத்தை உருவாக்கும். நான் எனக்கு மெட்ராஸ் கேப் வந்ததுன்னா எனக்கு என்னமோ அவர் செல்வமணி சார் சொல்றத வச்சு பார்க்கும்போது ஒரு சரியான விவாதத்தை உருவாக்க கூட முடியும்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால இப்ப இருக்க டெக்னாலஜியோட வளர்ச்சியில இன்டர்நெட்ல எல்லா படமும் இருக்குது. நீங்க சொல்ற டாம் 999, இவர் சொல்ற மெட்ராஸ் கஃபே, விஸ்வரூபம், ஏன் எல்லா படமுமே இன்டர்நெட்ல போய் யூடியூப்ல போனீங்கன்னா எல்லா படத்தையும் எல்லாரும் மக்கள் பாருங்க. இதுல என்ன புத்திசாலி மக்கள் தாங்க. இந்த படம் எடுக்கிறதோ தடை போடுறதெல்லாம் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் தான் தவிர்த்து, ஆனா இந்த மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இன்டர்நெட்ல போய் இன்னைக்கு வந்து 5 வயசு குழந்தை கூட இன்டர்நெட் ஆபரேட் பண்ணி சினிமா பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகையால் இன்டர்நெட்டில் யூடியூபில் எல்லா படமும் அவைலபிள். இதை வந்து யாரும் தடை செய்யல, தடை செய்யவும் முடியாது. அதனால இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு வீம்புக்காக பேசி பிரச்சனை பண்றதுக்காக ஒரு கதையை உருவாக்கி ஒரு பாறை இன்னொன்னு பாக்குறோம். நீங்க சினிமாக்காரங்களால உங்கள்ட்ட 2 விதமா அந்த கேள்வி கொண்டு வரும். அதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பக்கூடியவங்க ஒரு குழுக்கள் அப்படின்னா, ஒரு குறிப்பா தமிழ் குழுக்கள் அப்படின்னா, இல்லாட்டி இஸ்லாமிய சகோதரர்கள் யார் இவங்க, இவங்களுடைய பிரதிநிதி யாரு, இவங்க தான் அந்த ஒட்டுமொத்த பிரதிநிதியான்னு யார் தீர்மானிக்கிறது? நாம ஏதோ 4 பேர் சேர்ந்தா நம்ம தான் அந்த ஒட்டுமொத்த தமிழகத்துடைய பிரதிநிதி முடிவாக முடியுமா? இல்லாட்டி இஸ்லாமியர்கள் யாராவது 2 பேர் இருந்தா அவங்க தான் அந்த இயக்கத்தோட பிரதிநிதி ஆயிருமா? ஒட்டுமொத்த மக்களுடைய கருத்து எதுங்கிறது இவங்க சொன்ன மாதிரி பொது தளத்துல விட்டாதான் தெரியும். படம் வந்துச்சு அப்படின்னா மக்கள் படம் கணிச்சா படம் அவுட் ஆயிர போகுது. படம் ஓடவே விடாம தடுத்துட்டு நான் தான் பிரதிநிதி சொல்லும் போது அதுக்கான அதிகாரம் யார் கொடுத்து, அதுக்கான உரிமை எங்கிருந்து வருகிறது? இந்த ராஜசேகரோட கேள்வியும் இதனோட கேள்வியும் வேற வேற இருந்தாலும் இதுக்கு பதில் ஒரே ஒரு பதில் தான். படத்தை தடை செய்ய கோருவது என்னுடைய மக்களின் எழுச்சியை அவங்க தெரிவிக்கணுங்கிறது. 4 பேர் சேர்ந்த படத்தை நிறுத்த மாட்டாங்க. 4 பேர் சேர்ந்த படம் வந்து உடனே 4000 பேர் கேட்பாங்க, நிறுத்த மாட்டாங்க. இந்த கோரிக்கையில நியாயம் இருக்கா இல்லையான்னு அரசு இந்த கோரிக்கையால என்ன எதிர்விளைவு ஏற்படுங்கிறத முதல்ல அரசு வந்து கணக்கிடும். தியேட்டருக்காரங்க 4 பேர் போயிட்டு அடிச்சுட்டு வெளியே போடுவான். இந்த கோரிக்கையில என்ன, இந்த 4 பேருக்கு பின்னாடி 4 கோடி மக்களோட உணர்வு இருக்கா இல்லையாங்கிறத முதல்ல அவங்க அந்த படத்தை பார்ப்பாங்க. அவங்களும் படம் பார்ப்பாங்க. எங்களோட நேற்று வந்து பார்த்தவங்க தியேட்டர் ஓனர்ஸும் படம் பார்த்தாங்க. அவங்க பார்த்தவங்க கூட இந்த படம் வந்து திரையிடுறதுக்கு உகந்ததில்லை, இது வந்து மக்களுடைய இமோஷன்ஸை வந்து காயப்படுத்தும் அப்படின்னு அவங்களும் உணர்ந்தாங்க. நாங்க மட்டும் இல்லை, இது எங்களோட கோரிக்கை. நாங்கன்னா அவங்க போய் கை பிடிச்ச படம் போடக்கூடாதுன்னு சொல்றோம், எங்களோட இது படம் திரையிடக்கூடாதுன்னு சொல்றோம். ஆனா ஒரு அச்சுறுத்தல் வரும்போது பார்த்து பயப்பட வேண்டிய இல்ல வந்து இவரை பார்த்து அவரை பார்த்து பயப்பட வேண்டிய நிலையில் அரசாங்கம் இருக்கு. இது கிடையாது. இது ஒட்டுமொத்த மக்களுடைய குரலா மாத்த இந்த இன்டர்நெட்ல பாரு, எங்க வேணாலும் பாரு. ஆனா இனிமேல இது போல என்னுடைய இனத்தை எதிர்த்து என்னுடைய இனத்தை துரோகத்தை காமிச்சு நீ வந்து படம் எடுக்க முடியாது, என்ன பொய்யா என்னுடைய துரோகியை காமிச்சு நீ படம் எடுக்க கூடாது அப்படிங்கறத உணர்த்ததுக்கான எதிர்ப்பு தான் இது. படத்தை பாக்குறாங்க, பார்க்காம போறாங்க, அது வேற விஷயம். இப்போ 20 கிலோமீட்டர்ல இருக்கிற பாலக்காடுல பார்க்கலாம், 50 கிலோமீட்டர்ல இருக்க திருப்பதியை பார்க்கலாம், அது விஷயம் இல்ல. தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு எதிராக நீ படம் எடுக்க கூடாது அப்படிங்கறத ஒரு அரசியல் நிலைப்பாடோ அரசியல் தலைவர்களோ கொள்கை வழக்கமோ இருந்தால் நீங்க எதிர்பார்க்காதது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்க வந்து அரசாங்கத்தில் வரக்கூடியவங்க, வர வாய்ப்பு இருக்கிறவங்களா இருப்பாங்க. அப்ப அவங்க தவறான முடிவு. ஒரு சினிமாக்கார ஒரு கலைஞன் அவன் வந்து அவங்களோட கருத்து நெகட்டிவாவே சொல்லுவான். அந்த கேள்வியில எனக்கு அது ஐயம் இருக்கிறதால தான் ஒரு திரைப்படத்தை தயாரிக்கும் போது திரைப்படத்தை தயாரிப்பாளர் போய் ராஜபக்சேவை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? ஜான் அபிராவும் ராஜபக்சே என்ன சம்பந்தம்? நீ போய் ஏன் பாக்குற? இந்த படத்தோட நிஜமான தயாரிப்பாளர் ராஜபக்சே நான் சந்தேகப்படுறேன். ஏன்னா படம் பார்க்கும்போது படத்துல ஒரு இடத்துல கூட நீ வந்து ராஜபக்சேவோ இல்ல இலங்கை ராணுவத்தோட அட்ராசிட்டியோ ஒரு பிரேம்ல காமிக்கல. அப்போ உன்னோட நோக்கம் என்ன? இதனோட தயாரிப்பாளர் யார்? அந்த கேள்வி எனக்கு வருது. படத்தை நீங்க எங்க வேணாலும் போட்டுங்க, ஆனா இந்த படத்தை எதிர்க்க வேண்டும் என் மக்களுக்கு சொல்றதுதான் நான் கொடுக்குற குரல். இந்த மக்கள் கேட்டாங்கன்னா படம் போடாம நிறுத்தட்டும். ஒரு செல்வமணிக்காக படத்தை போடாம நிறுத்த போறது இல்ல, ஒரு சீமானுக்காக படத்தை போடாம நிறுத்த போறது இல்ல. ஆனா இது ஒட்டுமொத்த மக்களோட குரலா மாறுங்கிற பயம் வந்தாதான் படத்தை நிறுத்தப்படும். தியேட்டருக்காரங்களும் தெரியும், எல்லாத்துக்கும் படம் நிறுத்துவாங்களா? எத்தனையோ படம் தடை கேட்கறாங்க, நிறுத்துறாங்களா? இந்த படத்துல திட்டமிட்டு தமிழர்களை துரோகிகளா காமிச்சிருக்காங்க. படத்துக்கு மெட்ராஸ் கஃபேன்னு பேரு. இதுல கொல்றவன் தமிழன், காப்பாற்றுற கேரக்டர் அது கற்பனை கதை, கற்பனை கேரக்டர். அந்த கேரக்டர் மலையாளி, ஏன் நீ அதை தமிழா வச்சிருக்கூடாது? ஏன் வச்சிருக்கூடாது? அப்போ எல்லா கேரக்டரும் நல்ல கேரக்டர்களும் மலையாளிகள், அதுல இருக்கிற எல்லா பேட் கேரக்டரும் தமிழர்கள்.
உள்நோக்கம் இருப்பதாக உங்களுடைய கருத்தை பார்க்கிறேன். இந்த ராஜீவ் கொலை வழக்கை மையப்படுத்தி திருச்சி வெளிச்சாமி அவர்கள் இருக்கக்கூடிய புத்தகம் தமிழ்நாட்டில் நடமாடி கொண்டிருக்கிறது, கடையில் கிடைக்கக்கூடியதா இருக்கிறது. அந்த கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு படம், அந்த ஒரு புத்தகம் வெளியிடலாம். ஆனால் அதே கருத்தை மாற்றி வேறு ஒரு பாடல் பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம் வெளிவரக்கூடாதா? விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. மீண்டும் ஆயுதத்தின் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிற நண்பர்களே. திரைப்படங்களுக்கான தடை சரியா சவாலா என்பது பற்றி இன்று நிகழ்ச்சியில் நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் திரு ராஜசேகர் அவர்கிட்ட கேட்க விரும்புகிறேன். இது அரசு விதிக்கக்கூடிய தடைக்கும் தனியார் குழுக்கள், தனி குழுக்கள், ஒரு இயக்கங்கள் விதிக்கக்கூடிய தடைக்கும் கோரக்கூடிய தடைக்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறதா பாக்குறீங்களா? அரசு விதிக்கக்கூடிய தடையில ஒரு பார்வை இருக்கும், தனியார் கோரக்கூடிய ஒரு சார்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? அரசுன்றது இப்ப தமிழகத்தை பொறுத்த 7 கோடி மக்களின் பிரதிநிதி தான் அரசு. அரசு என்பது 7 கோடி மக்களை உணர்வுகளை பிரதிபலிப்பதுதான் அரசு. அதே போல மத்தியில் 120 கோடி மக்களின் எண்ணங்களையும் அவர்களுடைய நோக்கங்களையும் பிரதிபலிதான் மத்திய அரசின் மத்திய அரசு. ஆகையால் ஒரு 5 பேரோ 10 பேரோ 1000 பேரோ 2000 பேரோ அவங்க ஒட்டுமொத்த மக்களின் பிரதிபலிப்போ அவர்களுடைய உணர்வுகளை பிரதிபலிப்பது கிடையாது. சோ அரசு ஒரு முடிவு எடுக்கும் போது நிச்சயமாக ஒட்டுமொத்த மக்களின் உணர்வுகளை தான் எடுத்துக்கொண்டு ஒரு அரசு தடை விதிக்கிறது. தேர்தல் ஜெயிச்சாதான் எதுவும் பேசலாம், தேர்தல் ஜெயிக்கல எதுவும் பேசக்கூடாது. மக்களால் ஓட்டு போட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு எங்களை ஆட்சி செய்ய வேண்டும். அந்த நாட்டு தமிழகத்தில் ஓட்டு 70%மோ 80% ஓட்டு போட்டு அந்த ஓட்டை வாங்கி அவர்கள் பெற்று அதை ஆட்சி செய்யும் ஆட்சியாளருக்கு நிச்சயமாக மக்கள் கொடுக்கும் உரிமை, மக்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும் என்பது அவங்க நினைப்பது தவறு கிடையாது. படத்தோட தயாரிப்பாளர் ஜான் ஆபிரகாம் போய் ராஜபக்சே சந்திப்பாரு, அப்ப இதுக்கான உள்நோக்கம் இருக்குது, படம் அதன் பிறகு வெளிவருங்கிற சந்தேகத்தை எழுப்ப கூட உரிமை கிடையாது. சார், ஜான் ஆபிரகாம் ராஜபக்சேவை சந்திச்சது எப்படி சந்திச்சான்னு எனக்கு தெரியாது. இந்த படத்துக்காக சந்திக்கிறோம் இல்ல எப்படி சந்திச்சா தெரியாது. ஒரு யூகத்தின் அடிப்படையில் சந்திச்சது உண்மை, ஏற்றுக்கொள்கிறேன். நீங்க எல்லாம் பத்திரிகையில் வந்தது ஏற்றுக்கொள்கிறேன். என்ன பேசினார்கள்? மெட்ராஸ் கப்பே தான் உங்க ஆசை தான் நிறைவேற்றேன்னு சொல்லிட்டாரா? நீங்க கற்பனைக்கு பதில் சொல்லவே முடியாது சார், யூகத்துக்கு பதில் சொல்லவே முடியாது. எந்த கற்பனை பண்ணல, நீங்க சொல்லுங்க என்னவா இருக்கும். நிச்சயமாக என்னால் யூகிக்க முடியல. அந்த அளவுக்கு நான் ஜான் ஆபிரகாம் ராஜபக்சம் என்ன பேசுவார்கள் என்று கற்பனை செய்யக்கூடிய இயக்குனர் அல்ல. நான் ஒரு வழக்கறிஞர். என்னை நீதிமன்றத்தில் வழக்காட சொன்னால் நான் நன்றாக வழக்காடுவேன் என்று நம்புகிறேன். ஆனால் இயக்குனர் வேலையை என்னால் செய்ய முடியாது. அது அண்ணன் செல்வமணி அழகாக சொல்வார் என்ன பேசினார்கள் என்று. இயக்குனர் படைப்பாளி, கிரியேட்டிவிட்டி எது வேணாலும் கிரியேட் செய்து கொள்ளலாம். ஆனால் மெட்ராஸ் கஃபே என்ன எப்பேற்பட்ட படம் என்று இவர் சொல்லுவதும், நான் பார்க்காத ஒரு சினிமாவை கருத்து சொல்வதும் தவறு. அதை நான் சொல்ல நிச்சயமாக மக்கள் நலனுக்காக தான் அரசு முடிவெடுக்கும். எந்த அரசாக இருந்தாலும் தெரியும், மத்திய அரசாக முடிவுகள் பல சமயம் கேள்விக்குள்ளாயிருக்கின்றன. முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு திருச்சி வெளிச்சாமி அவர்கள் எழுதின ஒரு புத்தகம் இதே பார்வை, இதே விஷயம் பற்றி வேற ஒரு பார்வையை காட்டுகிறது. அந்த புத்தகம் நாடு முழுக்கும் கிடைக்க அவைலபிளா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் ஒரு கருத்தாக்கத்தோடு வரலாம், அவர் எழுப்பக்கூடிய கேள்வியோடு வரலாம். ஆனால் இன்னொரு பார்வை கொண்ட இன்னொரு படம் மட்டும் வரக்கூடாது என்றால் என்ன? ஒரு விஷயத்துக்கு 2 பார்வை இருக்குமே. நீங்க ஒரு விஷயம் சொல்லுவீங்க, அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க. 2 பார்க்கட்டும், மக்கள் முடிவு பண்ணணும். 2 பார்வையும் கொடுங்கன்னு தான் நான் கேட்கிறேன். நீங்க இந்த பார்வை கொண்டவர்கள 2 கையும் ஒருத்தனை 2 கையும் 2 காலையும் மரத்துல கட்டி போட்டுட்டீங்க. இன்னொருத்தங்கிட்ட பெரிய கத்தியை கொடுத்துட்டு நீ வீசுறாங்கிறீங்க. 2 பேருக்கும் சுதந்திரங்கிறீங்க. எனக்கு கையில கட்டு காலில் கட்டு. நான் கேட்கறது இதே போல இந்த இலங்கை அரசாங்கத்தோட அட்ராசிட்டியை விலக்கி ஒரு படம் தேன் கூடுன்னு ஒரு படம் வந்திருக்கு. அது ஏன் நீங்க ரிலீஸ் பண்ணல? அதுக்கு அங்க படைப்பு சுந்தரம் எங்க போச்சு? அது யாரையும் ஒன்னும் குற்றம் நீங்க நியாயமா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்க கேட்கணும். கேட்கணும். இந்த படத்தை தடை கேட்கறதுக்கு பதிலா அது ஒரு உண்மை. அது நீங்க யார் வேணாலும் பார்க்கணும். அதுல நடந்த உண்மை. நீங்க உண்மைன்னு சொல்றீங்க, அவருக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம், அவருக்கு மாறுபட்ட கருத்து. ஆளாளுக்கு நான் கேட்கறேன், இது நடந்தது உண்மையா கேட்கறேன். இது நடந்தது உண்மையா? அப்ப நீங்க பதில் சொல்லணும். நான் அந்த படத்தை நடந்தது உண்மை அவரு சொல்றாரு, இது என்னுடைய திரைப்படம். தேன்கூடு படத்தை ரிலீஸ் பண்ணுங்க சொல்லி கேட்டா ஜான் ஆபிரகாம் சேர்ந்து சொல்ல போறாரு. ஆமா, அந்த படம் ரிலீஸ் பண்ணுங்க சொல்ல போறாரு. அவர் கூட சொல்ல போறாரு. நாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. ஏன் தடுக்கிறீங்க? அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்க சொல்லி கேளுங்க. அது அந்த படத்தை ரிலீஸ் பண்ண சொல்றது மக்கள் தான் தீர்மானிக்கிறோம். படம் எந்த படம் தியேட்டர்ல போனா நல்லா இல்லைன்னா மக்கள் கல்லு விட்டு வெளில வர போறான். நல்லா இல்ல இந்த படம், அந்த படம் தமிழன் உணர்வுகளை பாதிக்கிறதா தமிழன் சும்மா இருக்க மாட்டான். நிச்சயமா தியேட்டரை அடித்து நொறுக்குவான், கல்லறிவான், திரைப்படத்தை தடுப்பான். மக்கள் கிட்ட விட்டுருவோமே. மக்கள் போய் பிடிச்சா பார்க்க போறான், பிடிக்கலன்னா வெளில போறான். 2 நாள்ல படம் தியேட்டர் விட்டு வெளில போயிடும். ஏன் அதை போய் ஒரு கருத்து சுதந்திரத்தை தடை செய்து மக்களின் ஜனநாயக கடமையை அவர்கள் ஆற்ற வேண்டும் என்று அரசு நினைக்கும் போது கருத்து சுதந்திரத்தை தடுக்க
வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஏன் தடுக்கிறீர்கள் என்று எங்களிடம் கேட்பதற்கு முன்னால் நீங்க போயிட்டு உங்க கட்சியோட பிரைம் மினிஸ்டர் கிட்ட உங்க பார்ட்டி லீடர் கிட்ட முதல்ல கேளுங்க. ஏன் சென்சார் அலோவ் பண்ண படத்தை நீங்க தடுத்து நிறுத்தீங்கன்னு முதல்ல கேளுங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் எங்ககிட்ட கேளுங்க. இந்த கருத்து ஒரே கருத்து இரண்டு மாறுபட்ட கோணத்துல ஏன் வரக்கூடாது நீங்க கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வி. ரெண்டு கருத்துக்கும் சமமான சுதந்திரம் இங்க இருந்திருந்தா எங்களுக்கு பிரச்சனை இல்ல. இந்த கருத்து அரசாங்கத்தோட கருத்து, இலங்கை அரசாங்கத்தோட கருத்து. அவருடைய படத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டார்ல, ரிலீஸ் பண்றது பர்மிஷனும் கிடைச்சிச்சு. அவர் ரிலீஸ் பண்றதுக்கு அது வந்து அரசை குறை சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்ப கொடுத்தீங்க? நடத்திய போராட்டங்கள் 14 வருஷம் வந்து இப்ப நாங்க ஒரு பாரத போர் நடத்திருக்கோம். நடிச்சவங்க வந்து கல்வி ஆயிட்ட பிறகு படம் ரிலீஸ் பண்றோம். அதுல 8000 அடி ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. 14 அடியில 8000 அடி ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அப்படியே கொடுக்கல. சென்சார் அலோவ் பண்ணது உயர்நீதிமன்ற மகாராஷ்டிரா மாநிலத்தை உயர்நீதிமன்ற நீதிபதி எனக்கு வந்து அப்லெட்ல வந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்குறாரு. அவர் சட்டம் தெரியாதா? அதை விட உங்களுக்கு எல்லாருக்கும் சட்டம் தெரியுமா? எந்த அரசியல் இது படிச்சு சட்ட நீதிபதி ஆனாரோ அவர் வந்து படத்தை ரிலீஸ் பண்றாரு. ஆனா நீங்க அந்த படத்தை தடுக்கிறீங்க. ஏன்னா அந்த படம் உங்களோட உண்மையை வெளியே காமிக்குது. நிச்சயமா கிடையாது கருத்து. அது உண்மை எல்லாரும் சொல்லலாம். அவங்க பக்கத்தை ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய உரிமை இருக்கிறது. கருத்து சுதந்திரத்துக்கு ஒரு ஆபத்து ஏற்படுமானால் நிச்சயமாக அது பூமராங் போல திருப்பி தாக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது. அதே சமயம் கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் வாய்க்கு வந்ததெல்லாம் பேச துவங்கினால் நிச்சயமாக 66A உட்பட பல சட்டங்களை காட்டி தடை செய்யக்கூடிய அரசு பார்த்து கொண்டிருக்காது. இரண்டுக்கும் நடுவில் உண்மையான விஷயம் இருக்கு. கருத்து சுதந்திரத்தை எப்படி, எங்கு, எப்போது, எந்த வகையில் வெளியிட வேண்டும் என்பது மிக முக்கியமாக அத்தனை பேரும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் தான். யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த திரு சுபவன் ராஜன் அவர்கள், ராஜி அவர்கள், செல்வமணி அவர்கள், 3 பேருக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கு நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.